மாந்திரிகம், தாந்திரிகம், கடவுள் வழிபாடு, பரிகாரம் சொல்லிட்டு தன்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே மற்றவங்கள்ட்ட அடமான வைக்கிறார். இதனுடைய கஷ்டத்தை காசா மாற்றி பரிகாரங்கிற பேரில் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிறாங்களே தவிர. வணக்கங்க, நான் உங்களுடைய ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். இன்னைக்கு சந்திர அதியோகம்னா என்னன்னு பார்க்கலாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை தாயை குறிக்கக்கூடிய உன்னதமான கிரகமாக சொல்லி இருக்கிறதுனால சந்திரனை நம்ம மாதாக்காரகன்னு சொல்கிறோம். மனதிலிருந்து பிறக்கக்கூடிய சிந்தனைகளுக்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய சந்திரனை நம்ம மனோகாரகன்னு சொல்றோம். ஒரு மனிதன் நல்லா இருக்கிறதுக்கும், கஷ்டப்படுறதுக்கும், வெற்றி அடைகிறதுக்கும், தோல்வி அடைகிறதுக்கும் என்ன காரணங்கிறத இந்த பதிவில் கடைசியா சொல்லியிருக்குங்க. இந்த பதிவை முழுமையா பாருங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாகி எப்ப கஷ்டம் வருதோ அப்ப தன்னுடைய தன்னம்பிக்கை இழக்கிற ஒரு காரணத்தினால ஜோதிடம், ஜாதகம், கைரேகை, சோழி பிரச்சன்னம், மாந்திரிகம், தாந்திரிகம், கடவுள் வழிபாடு, பரிகாரம் சொல்லிட்டு தன்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே மற்றவங்கள்ட்ட அடமான வைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நமது முன்னோர்களும் ஆன்மீகவாதிகளும் ஜோதிட சாஸ்திரத்தை மனிதனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சாஸ்திரமா பயன்படுத்தி மனிதனை நல்வழிப்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சிலர் தவிர மற்றவங்க மனிதனுடைய கஷ்டத்தை காசா மாற்றி பரிகாரங்கிற பேரில் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிறாங்களே தவிர மனிதனுக்கு சரியான வழிபாதையை காண்பிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 22-23 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோதிட துறைக்குள்ள அப்போதான் அடி எடுத்து வைக்கிறோம். நிறையா புத்தகங்கள் நாங்கள் படிப்போம். நிறையா புத்தகம் படித்ததுனால சந்திரனுக்கு முன்பின் ராசிகளில் கோச்சார சனி பெயர்ச்சி ஆச்சுன்னா 7 சனிங்கிற படிச்சுட்டு அந்த 7 சனியினால கட்டாயம் கஷ்டம் நடக்குங்கிறத உணர்ந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் வர்றவங்க போகிறவங்கள்ட்டெல்லாம் கேட்டு வாங்கி அவங்களோட ஜாதகத்தில் யார் யாருக்கெல்லாம் 7 சனி முடிஞ்சிருக்கோ அவங்க ஜாதகத்தில் 7 சனி நடந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டீங்களான்னு கேட்கும்போது அதில் ஒரு சிலர் 7 சனி நடந்ததே எங்களுக்கு தெரியாது, 7 சனி தான் வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லும் போது இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா படித்த விஷயத்துக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஜோதிடத்தில் முழுமையான பரிச்சயம் இல்லாத ஒரு காரணத்தினால பல காலங்கள் கழிச்சு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு ஆன்ம பலத்தை கொடுக்கக்கூடிய, தைரியத்தை கொடுக்கக்கூடிய, தன்னம்பிக்கை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மனதை குறிக்கக்கூடிய சந்திரனும் ஒருத்தரோட ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 7 சனியோ, அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டமத்து சனியோ நடக்கும் பொழுது பெரிய அளவில் பாதிப்பு வர்றதில்லை. அப்படியே பாதிப்பு வந்தாலும் கூட அவங்க ஜாதகத்துல அதை தாங்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஒருத்தரோட ஜாதகத்துல 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி இது எல்லாமே சந்திரன் அடிப்படையா வச்சுதான் நம்ம ஜோதிடத்துல பாக்குறதுனால ஒருத்தருடைய ஜாதகத்துல சந்திரன் வலுவா இருந்தாருன்னா 7 சனியோ, அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ நடக்கும் பொழுது அவங்களுக்கு பெரிய அளவுல பாதிக்கிறது இல்லை. அப்படியே பாதிச்சாலும் கூட சந்திரனும் சூரியனும் வலுவா இருக்கிறவங்களுடைய ஜாதகத்துல அதை தாங்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கிறத நாங்கள் கண் கூட பார்க்குறோம். சந்திரன் ஒருத்தருடைய ஜனனகால ஜாதகத்துல பௌர்ணமிக்கு அருகாமையில, அதாவது துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, பிரதமை, துதிகை, திருதிகை, சதுர்த்தி இந்த 8 நாட்கள்ல பூர்ண ஒளிபுரிந்திய சந்திரன் இருக்கிறதுனால குருவுக்கு நிகராக செயல்படுவார். ஜனனகால ஜாதகத்துல ஒருத்தருடைய ஜாதகத்துல சந்திரன் வலுவா இருந்து பௌர்ணமிக்கு அருகாமையில இருந்து பாவகிரகங்களா இருக்கக்கூடிய சனி, ராகு, கேதுவோட இணையாம இருந்து சந்திரன் பூர்ண ஒளியோட இருந்தார்னா அந்த சந்திரனுடைய பூர்ண ஒளி எதிரில் இருக்கக்கூடிய 6, 7, 8ஆம் இடத்துல ஒளிச்சிதறலா விலகும். இந்த இடத்துல இயற்கை சுகர்கள் சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன், தனித்த புதன், சூரியனோட அஸ்தாங்கமாக இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் வலுவடைஞ்சு அந்த கிரகங்களுடைய தசை புத்தி நடக்கும் பொழுது முழுமையான ராஜயோக பலன் அனுபவிப்பாங்க. இதை தான் அந்த காலத்துல சந்திர அதியோகம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு மனிதன் நல்லா இருக்கிறதுக்கும், கஷ்டப்படுறதுக்கும், ஜெயிக்கிறதுக்கும், தோக்கிறதுக்கும் என்ன காரணங்கிறத இந்த பதிவுல கடைசியா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஒரு மனிதன் நல்லா இருக்கிறதுக்கும், கஷ்டப்படுறதுக்கும், தோல்வி அடைகிறதுக்கும், ஜெயிக்கிறதுக்கும் முழுமையான காரணம் அவனுடைய கர்மவினை மட்டும்தான் காரணங்க. அப்படிப்பட்ட கர்மவினை அனுபவிக்கத்தான் மனிதனாவே பிறந்திருக்கிறான். அப்படிப்பட்ட கர்மவினையை ஒரு மனிதன் முழுமையாக அனுபவிச்சு தான் போகணுமே தவிர எந்த ரூபத்திலையும் மாற்ற முடியாது. நீங்கள் கோயில் இடத்துக்கு போகிறதுனாலையோ, கடவுள் வழிபாடு செய்கிறதுனாலையோ, பரிகாரம் செய்கிறதுனாலையோ, தோஷத்தை கழிக்கிறதுனாலையோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மவினை பதிவுகளை எந்த விதத்திலையும் மாற்ற முடியாது. ஒரு மனிதன் தவம், தியானம் சொல்லக்கூடிய தன்னை அறியக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது மட்டுமே
கர்மவினை கரையுமே ஒழிய முழுமையா கர்ம பதிவுகளை உங்களால மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்குங்க. சந்திர அதியோகத்துல பிறந்தவங்க அத்தனை பேருமே உன்னதமான இடத்துக்கு போனாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா உன்னதமான இடத்துக்கு போனவங்க அத்தனை பேர்த்தோட ஜாதகத்திலையும் சந்திர அதியோகம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உதாரண ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல உச்சத்திருந்த காஞ்சி மகா பெரியவாள் ஜாதகத்துல சந்திர அதியோகம் இருக்கு. கிரிக்கெட் விளையாட்டுல உச்ச நாயகனா திகழ்ந்த சுனில் கவாஸ்கர் ஜாதகத்திலையும் சந்திர அதியோகம் இருக்கு. முன்னாள் முதலமைச்சராக இருந்த காலஞ்சென்ற ஜெயலலிதா அம்மையாரோட ஜாதகத்திலையும் சந்திர அதியோகம் இருக்கு. இந்நாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகத்திலையும் சந்திர அதியோகம் இருக்கு. வருங்கால முதலமைச்சருக்கும் கண்டிப்பா சந்திர அதியோகம் இருக்குங்க. ரொம்ப நன்றி, வணக்கங்க.